ஃபர்ஸ்ட் க்யூனா என்னென்னு பார்த்துடலாம். க்யூன்றது வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஸ்டாக் மாதிரி தான். இது வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர். இதில் ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம் பார்த்துருப்போம். பட் க்யூவில் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம் மூலமாக நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் கைஸ் வந்து க்யூஸு. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு க்யூ பார்ப்போம் இல்லையா, எங்கேயோ லைனில் நிற்கிறது பார்ப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நிற்கிறவங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் கைஸ் க்யூஸ். அதுதான் எக்ஸாக்டாக அப்படியே டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதே மாதிரி 2 ஃபெமிலியரான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது க்யூவில். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்க்யூ. என்க்யூ மீன்ஸ் அடிஷன். ஒரு க்யூவில் வந்து எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படின்றது என்க்யூ. செகண்ட் வந்து டிக்யூ. டிக்யூ மீன்ஸ் டெலிஷன். அந்த க்யூவில் இருக்க வேல்யூஸ் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றது. இந்த 2 ஆப்ரேஷன் இருக்குது. அதுதான் guys இங்கே பார்த்துருப்பீங்க. ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் அண்ட் டெலிஷன் வந்து ரெண்டுமே ஒரே எண்டில் வந்து நடக்கும். பட் க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா என்க்யூ வந்து ரியர் எண்ட்லேயும் டிக்யூ வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து நடக்கும். இதுதாங்க ஸ்டாக்குக்கும் க்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த க்யூ வந்து நம்ம எப்படி வந்து கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் க்யூன்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நான் வந்து 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு, ரியரு, சைஸ் அப்படின்னு இன்டீஜர் 3 இன்டீஜர் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து கெப்பாசிட்டின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த கெப்பாசிட்டி தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்யூவோட டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ இன்ட்டு கெப்பாசிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு அரே. ஏன்னா அரேயில் தான் வந்து நம்ம இந்த க்யூவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா வந்து வேல்யூஸை வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் க்யூ இன்ட்டு கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து இன்ட்டு கெப்பாசிட்டியை வந்து பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதோட சைஸ் இல்லையா, க்யூவோட வந்து டோட்டல் சைஸை வந்து நான் பேராமீட்டர் மூலயமா பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் க்யூ பேராமீட்டரில் வந்து இன்ட்டு கெப்பாசிட்டி. இந்த இன்ட்டு கெப்பாசிட்டி தான் வந்து க்யூவோட டோட்டல் சைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து திஸ் டாட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு கெப்பாசிட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூவோட வந்து டோட்டல் சைஸ் வந்து இந்த கெப்பாசிட்டின்ற வேரியபிளை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் வந்து 0னும் ரியரை வந்து லாஸ்ட் வேல்யூ கெப்பாசிட்டி -1னும் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு திஸ் டாட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ரியர் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி -1, டோட்டல் -1 வந்து ரியர்னு வச்சிடறேன். அதுக்கு வந்து அரேயோட சைஸும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அரேயோட சைஸ் என்ன, க்யூவோட சைஸ் தான் அரேயோட சைஸ் இருக்கணும் இல்லையா, ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அரேயில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அரே ஈக்குவல் டு நியூ இன்ட்டு திஸ் டாட் கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டி தான் எது நம்மளோட க்யூவோட சைஸ்ன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துரும். அதை வந்து இங்கே கொடுத்துரும். அரே ஈக்குவல் டு நியூ இன்ட்டு திஸ் டாட் கெப்பாசிட்டி. அந்த சைஸுக்கு வந்து நான் அரே வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மூலயமா நம்ம வந்து வேல்யூஸ் வாங்கியாச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து இஸ் ஃபுல் அப்படின்ட்டு ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். பூலியன் மெத்தடாக டிக்ளேர் பண்ணுறேன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக செக் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா வந்து க்யூ வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ பூலியன் இஸ் ஃபுல். க்யூன்னு வந்து ஒரு வேரியபிளை வந்து ஒரு பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஃபுல், அதாவது க்யூ வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா க்யூ டாட் சைஸ் க்யூவோட கெப்பாசிட்டியை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லணும். க்யூ வந்து ஃபுல்லாக இருக்குன்னா க்யூவோட கெப்பாசிட்டியை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இந்த இஸ் ஃபுல் அப்படின்ற மெத்தட் வந்து. ஸோ ஓகே அதுதான் இங்கே போட்டிருப்பேன். பூலியன் இஸ் ஃபுல்லுன்னு போட்டு பேராமீட்டர் வந்து க்யூ வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ரிட்டன் க்யூ டாட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூ டாட் கெப்பாசிட்டி. க்யூவோட சைஸும் க்யூவோட கெப்பாசிட்டியும் ஒன்றா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி இஸ் எம்டி அப்படின்னு வந்து ஒரு பூலியன் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்து காலியாக எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட். ஸோ பூலியன் இஸ் எம்டி அப்படின்னு போட்டு அதே மாதிரி க்யூ வந்து பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணோம், இங்கே வந்து எம்டியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரிட்டன் க்யூ டாட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 0வாக இருந்துச்சுன்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். மேலே வந்து என்ன க்யூ டாட் கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா வந்து எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். ரிட்டன் க்யூ டாட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இஸ் எம்டி, க்யூ வந்து எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு இஸ் ஃபுல் இஸ் எம்டி அப்படின்ற 2 பூலியன் மெத்தட்ஸையும் வந்து டிக்ளேர் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம எப்படி என்க்யூ ஆப்ரேஷனும் டிக்யூ ஆப்ரேஷனும் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பூலியன் மெத்தட் 2 பூலியன் மெத்தட்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து வாய்டு என்க்யூ, அதான் என்க்யூன்ற மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. என்க்யூன்ற மெத்தட் மூலயமா நம்ம வந்து க்யூவில் வந்து வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்க்யூ அப்படின்னு வந்து ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து பேராமீட்டரை ஆட் பண்ண போகிற எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து பேராமீட்டராக கொடுக்கணும் இல்லையா. ஸோ வாய்டு என்க்யூ பேராமீட்டரில் இன்ட் ஐட்டம்ன்ற வேரியபிள் மூலயமா நம்ம வந்து வேல்யூஸை வந்து க்யூக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ அதுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து
வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம்னா queue வந்து ஃபுல்லாக இருக்கா, ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ queue வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். அதுதான் இஃப் இஸ் ஃபுல்லுன்னு நான் மேலே வந்து ஒரு பூலியன் மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து கால் பண்ணுறேன். இஃப் இஸ் ஃபுல் டாட் திஸ்னால் வந்து அந்த queue அது வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகிடும். எந்த ஸ்டேட்மெண்ட்டு மேலே q டாட் சைஸ் ஈக்குவல் டு q டாட் கெப்பாசிட்டின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நம்மளால் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே சப்போஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகலைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். திஸ் டாட் ரியர் ஈக்குவல் டு திஸ் டாட் ரியர் ப்ளஸ் 1% திஸ் டாட் கெப்பாசிட்டி இப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே க்யூவில் அடிஷன் வந்து ரியரில் தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக ரியரில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி தான் அந்த இடத்துல தான் நம்ம வந்து புது எலமெண்ட்டை போட போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் திஸ் டாட் ரியர் ஈக்குவல் டு திஸ் டாட் ரியர் ப்ளஸ் 1% திஸ் டாட் மாடுலோ திஸ் டாட் கெப்பாசிட்டி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மூலிமா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்பேஸில் வந்து அந்த எலமெண்ட்டை வந்து எப்படி வைக்கிறதுனா திஸ் டாட் அரேயில் தானே வைக்க போகிறோம். திஸ் டாட் அரே இந்த அரேயில் இந்த திஸ் டாட் ரியர் இந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து இந்த ஐட்டமை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ஐட்டமை வந்து நம்ம பொசிஷன் பண்ணோடனே அந்த சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருப்போம். திஸ் டாட் சைஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் சைஸ் ப்ளஸ் 1. ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது மூணுத்தையும் முடித்தோடனே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அந்த ஐட்டம் வந்து enqueue ஆகிடுச்சு, அந்த பர்டிகுலர் க்யூவில் வந்து enqueue ஆகிடுச்சு அப்படின்றத தான் வந்து சொல்கிறதுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் டாட் ரியர் ஈக்குவல் டு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்யூவில் வந்து எக்ஸ்ட்ரா ரியர் பொசிஷனில் வந்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுதான் வந்து ரியர்னு கொடுத்துட்றோம். அந்த ரியரில் வந்து நம்ம திஸ் டாட் ரியர் ஈக்குவல் டு ஐட்டம் அந்த அரேயில் அந்த ரியரில் வந்து நம்மளோட புது ஐட்டம் வந்து வச்சிடறோம். வச்சதுக்கப்புறம் சைஸ் வந்து ப்ளஸ் 1 இன்க்ரீஸ் ஆகிடுது. இதுதான் கைஸ் enqueue. அதுக்கு அடுத்து dequeue வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ enqueuவில் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்ற மெத்தடை வந்து நம்ம செக் பண்ணோம். இதே மாதிரி dequeuவில் வந்து is empty அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஏன்னா எம்டியாக இருந்தால் நம்மளால் எந்த எலமெண்ட்டையும் டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே எலமெண்ட் இல்லை இல்லையா. ஸோ அதனால் is empty அப்படின்ற வந்து செக் பண்ணிடுறோம். எம்டியாக இருந்தால் ரிட்டன் இன்டீஜர் டாட் மினிமம் வேல்யூ வந்து ரிட்டன் பண்ணிடணும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மூலிமா சொல்கிறோம். சப்போஸ் எம்டியாக இல்லை ஏற்கனவே வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் அடிஷன் வந்து ரியரில் பண்ணுவோம், டெலிட் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை தான் வந்து நம்ம வந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ வெளியே எடுக்க போகிறத வந்து எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோன்னா இன்ட் ஐட்டம் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இன்ட் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் அரே திஸ் டாட் ஃப்ரண்ட். அந்த அரேயில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து இந்த இன்ட் ஐட்டம்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடணும். அதுதான் வந்து டிக்யூ பண்ண வேரியபிள் ஆகிடணும். அந்த வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஃப்ரண்ட் வந்து வெளியே வந்துடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆகிடணும் இல்லையா, அதை வந்து நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ திஸ் டாட் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு திஸ் டாட் ஃப்ரண்ட் ப்ளஸ் 1 திஸ் டாட் கெப்பாசிட்டி. இப்போ அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, ரியர் வந்து ஒன்று ஆட் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த எலமெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆகிடுது அப்படின்றத வந்து சொல்லிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டாட் சைஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் சைஸ் -1 அப்படின்னு வந்து ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம enqueuவில் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா. enqueuவில் என்ன பண்ணோம், ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணதால் சைஸ் +1 கொடுத்தோம். பட் இங்கே dequeuவில் வந்து ஒரு வேல்யூ வந்து எடுத்துடுறோம். ஸோ அதுக்காக என்ன கொடுக்க போகிறோம், சைஸை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அந்த சைஸை மைனஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டாட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் சைஸ் -1. சைஸ் -1 கொடுத்தா ஒரு சைஸ் வந்து குறைஞ்சிரும். enqueuவில் என்ன கொடுத்துருப்போம், சைஸ் +1 கொடுத்துருப்போம். dequeuவில் சைஸ் -1 கொடுத்துட்டு ரிட்டன் ஐட்டம். அந்த ஐட்டம் என்ன, ஃப்ரண்ட்டுன்ற இடத்துல இருந்த ஐட்டம் தான் வந்து அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, இன்ட் ஐட்டம் ஈக்குவல் டு ஃப்ரண்ட்னு. அந்த ஐட்டம் வந்து நம்ம ரிட்டன் பண்ண சொல்லிடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து இந்த டிக்யூ மெத்தடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மெயின் கிளாஸையும் மெயின் மெத்தடையும் வந்து டிக்ளேர் பண்ணி இந்த enqueue டிக்யூ மெத்தடை கால் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து பப்ளிக் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதான் மெயின் கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு அது உள்ள வந்து மெயின் மெத்தடையும் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாஸுக்கு வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா இந்த enqueue டிக்யூ இந்த ரெண்டுத்தையும் வந்து கால் பண்ணிவிட்டு enqueue டிக்யூ மெத்தடை வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ரெண்டு enqueue டிக்யூ ஆப்ரேஷன்ஸ் மெத்தட் எல்லாத்தையும் கால் பண்ணி பேராமீட்டர் வேல்யூஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு அதை மெயின் கிளாஸை சேவ் பண்ணி மெயின் கிளாஸை வந்து ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்கிறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ நியூ டெர்மினல்
ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ணனா வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ ரன் வந்து ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் டாட் ஜாவா கொடுத்து கம்பைல் ஆச்சுன்னா எரர் எதுவும் இல்லைனா கம்பைல் ஆகிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். இங்கே கிடச்சிச்சு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு, 10 is enqueued to queue அப்படின்னு வந்திருக்கா. செகண்ட் வந்து 20 enqueued to queue, அதே மாதிரி 30 40 enqueued to queue, அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து 10 is dequeued from queueன்னு வந்திருக்கு. நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா queue.enqueue பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே 10 வந்திருக்கு. அடுத்து வந்து 20 30 40 கொடுத்துருக்கேன், அதுவும் இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதாங்க queue இம்ப்ளிமெண்டேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.